லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு. சொல்றத கேட்டா தானே. ஏதாவது சாப்பிடுறியா? சொல்றதையே கேட்காதம்மா. அப்புறம் தலைவலின்னு தலையில கை வச்சுட்டு உட்காருறது. அம்மா, என்னம்மா ஆச்சு? இல்லடி துர்கா, இந்த வண்டியில வர்றதுக்கே என் மனசு ஒப்பல. நான் வேணா மறந்துருக்கலாம், அவன் வேணா மறந்துருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனை என் கண்ணிலே நிக்குது. இல்லம்மா, அது வந்து வேண்டாம், எதுவும் கேட்காத. இவ்வளோ கஷ்டமும் இவனால தானடி. இந்த ரவுடி பயலுக்கு பயந்து தானே சக்தி வாழ்க்கையே போயிடுச்சு. இன்னொரு ரவுடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நீ மறந்துட்டியாடி? அம்மா, எதையும் மறக்கலம்மா. அதே மாதிரி நீ நினைக்கிற மாதிரி செல்வா ஒன்னும் ரவுடிலாம் இல்லம்மா. ஆமா, இவளுக்கு எல்லாம் தெரியும் பாரு. ரவுடி இல்லைன்னா அந்த கார்த்திக் தம்பிய யாராவது அதை செய்வாங்களா? அப்படி அடிச்சிருக்கான் அவன். அம்மா, அது செல்வா தெரியாம பண்ண தப்பு. என்ன தெரியாம பண்ண தப்பு? அதுவும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில பண்ணிருக்கான். எத்தனை பேரோட வாழ்க்கை தலைகீழ. விடுமா. இல்லம்மா, உனக்கு நிறைய விஷயம் தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி செல்வா ஒன்னும் அவ்வளவு மோசமானவர் இல்லம்மா. உண்மையே சொல்ல போனா அவர் மாதிரி ஒரு நல்லவரை நம்ம பார்க்கவே முடியாது. செல்வா சக்தி அக்காவை ரொம்ப லவ் பண்றாருமா. என்ன என்ன சொல்ற? ஆமாமா, நம்ம சக்தி அக்காவும் செல்வாவை லவ் பண்றதா அவர் தப்பா நினைச்சுக்கிட்டாருமா. நம்ம சக்தி அக்கா செல்வாவை விரும்பவே இல்லைம்மா. அதுதாம்மா எல்லா பிரச்சனைக்குமே காரணம். யமுனாக்கா நிச்சயதார்த்தத்தை சக்தி அக்காவோட நிச்சயதார்த்தம்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிட்டாரு. ஐயோ, இப்படி ஒண்ணு நடந்துருச்சா? அதுக்கப்புறம் நடந்தது உனக்கு எதுவும் தெரியாது. கார்த்திக் சாரோட அம்மா அப்பா அவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்கம்மா. அத நிப்பாட்டினது கூட நம்ம செல்வாதாமா. அன்னைக்கு மட்டும் கார்த்திக் சாரோட கல்யாணம் நடந்திருந்தா இப்ப யமுனாக்காவை நம்மளால உயிரோடவே பாத்துக்க முடியாதுமா. என்னடி என்ன சொல்ற? ஆமாமா, உனக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேம்மா. பஞ்சாயத்துல அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. அன்னைக்கு உன்னை காப்பாத்தினது கூட செல்வாதாமா. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு உன்கிட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஒதுங்கி போயிட்டாருமா. இதுக்கப்புறமா அவரை உறுத்திக்கிட்டே இருந்தது அந்த குற்ற உணர்ச்சி. யமுனாக்காவோட நிச்சயதார்த்தம் தன்னாலதான் நின்னு போச்சுன்னு அவருக்கு குற்ற உணர்ச்சிமா. செல்வா நிஜமாவே ரொம்ப நல்லவருமா. இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் துர்கா? இது மட்டும் இல்லம்மா, இன்னும் நிறைய தெரியுமா. கார்த்திக் சாரோட நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினப்ப கூட நான் அங்கதான் இருந்தேன். ஆனா அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாருமா. சக்தி அக்கா சங்கிலியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கோயில்ல சத்தியம் பண்ணிட்டா. அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒதுங்கி போயிட்டாருமா. அதுக்கப்புறம் சக்தி அக்காவை அவர் பார்க்க கூட நினைக்கலமா. ரொம்ப பாவமா செல்வா. அக்காவை லவ் பண்ணி அது நடக்காதது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரவுடி ரவுடின்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அமைதியா போனாருமா. உனக்கு ஞாபகம் இருக்காமா? மன்னிப்பு கேட்க செல்வா வீடேறி வந்தாரு. நீ வாசப்படிய கூட மிதிக்காதன்னு சொல்லி விரட்டி அனுப்பிச்சிட்ட. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரு நம்ம வீட்டு பக்கமே வரல. ஏன் தெரியுமா? அவரு உன் மேல வச்சிருக்க மரியாதைமா. நீயே சொல்லு, நிஜமான ஒரு ரவுடினால இப்படிலாம் இருக்க முடியுமா? உண்மையாவே சொல்ல போனா செல்வா மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நாம தேடினாலும் கிடைக்க மாட்டாருமா. கொஞ்சம் நீயே யோசிச்சு பாருமா. அவரு உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னு. மரியாதைன்னு சொல்றதை விட உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காருமா. பசின்னு வந்தால் எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுறீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது
எப்படிம்மா பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? அதனால தான் நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் கேளுங்க, அவங்கக்கிட்டே நான் வாங்கி தரேன். உங்களால் எப்போ முடியுதோ அப்போ திருப்பி தந்தால் போதும். கொடுங்க செல்வா. குடிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமா. எனக்காக கொஞ்சம் குடிமா. இந்தா குடி, குடிமா, குடி. துர்கா இந்தா. செல்வா எதுக்கு இப்ப இங்க வரான்? இப்ப இவன் வந்ததை சங்கிலி பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்பதான் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப போய் எதுக்கு இவன் இங்க வரான்? இவன் வண்டியில எப்படி அம்மாவும் துர்காவும்? நில்லுப்பா. நடந்ததெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். நீயும் மறந்துடு. சீக்கிரமே உனக்கும் கல்யாணம்னு சொன்னேன். உன் வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும். நல்லா இருப்பா. நீ நல்லா இருப்ப. அம்மா, என்ன சொல்ல வர? உன் கணக்கு தான் என்ன? சத்தியமா எனக்கு புரியல. இனிமே நான் பொழைக்க முடியாது. இந்த ராட்சச அலையில அப்படியே மூழ்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ கை கொடுத்து தூக்கி விடுற. அப்படியே கும்மிருட்டுல மின்னல் கேத்து மாதிரி ஒரு விளக்கோட வெளிச்சம் தெரியுதேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஒளி மறைஞ்சு போயிடுது. திரும்பவும் இருட்டாயிடுது. என்னம்மா விளையாட்டு இது? இப்ப நான் என்ன முடிவெடுக்கணும்னு நீ என்னதான் நினைக்கிற? நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? ரெண்டுமே புரியாம நான் அல்லாடிக்கிட்டு இருக்க. நான் அல்லாடுறது உன் கண்ணுக்கு தெரியலையா? அம்மா, அம்மா,
அம்மா பகவதி, என்னம்மா நீ எங்கம்மா இருக்க? என் கண்ணு முன்னாடி வரமாட்டியா? நீ ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கேன்னு தெரியுது. அத சீக்கிரமா சொல்லுமா, இல்லன்னா இந்த உசுறு தாங்காது. டேட்டிங் இல்ல, கரெக்ட்ல? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க அம்மா சொல்லலனா நீ இப்படிலாம் என் கூட வந்திருக்கவே மாட்டல்ல. எப்படியோ நீ கூட வந்ததுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த இடம் பாரு, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒருவேளை நீ என் கூட இருக்கிறதுனால எனக்கு அப்படி தோணுதோ? ஏன் வெற்றி எதுவுமே பேசவே மாட்டேங்கிற? நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்லி நான் சூசைட் ட்ரை பண்ணதுல உனக்கு எதுவும் கோவமா? ஆக்சுவலா நான் சூசைட் பண்ற அளவுக்குலாம் கோழலாம் இல்ல, ரொம்ப தைரியசாலி தான். ஆனா உன் விஷயத்துல மட்டும்தான் நான் கொஞ்சம் கோழையாயிடுறேன். நீ கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் வெற்றி. சரி போலாமா? இப்பதானே வந்தோம், அதுக்குள்ள என்ன? இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருந்துட்டு மெதுவா வீட்டுக்கு போலாம். என்னது இன்னைக்கு ஃபுல்லாவா? ஏன் ஏதாவது ப்ராப்ளமா? நான் வேணா அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா? ஏய், எப்ப பார்த்தாலும் அத்தை கிட்ட கேக்குறேன். இன்னும் ஒரு வாரத்துல எனக்கும் உனக்கும் கல்யாணம். நீ என்னடானா இன்னும் அவளையே நினைச்சு சுத்திட்டு இருக்கியா? இரு இன்னைக்கே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். வெற்றி, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இல்ல வேற இல்ல, பசிக்கு தானே கேட்க வந்தேன். உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். நீ கழுத்துல சீக்கிரமா ஒரு தாலியை கட்டணும், அதான் என்னோட ஒரே ஒரு ஆசை. போலாமா? போலாம். நிஜமாவா? ஏதோ இன்னைக்கு ஃபுல்லா என் கூடவே இருக்கணும் அப்படின்னா? அப்ப இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மா தான் கேட்டேன். நம்ம கல்யாணம் மட்டும் முடியட்டும், உன்னை எவ்வளவு ஓட விடுறேன்னு பாரு. நிஜமாவா? ஏதோ இன்னைக்கு ஃபுல்லா என் கூடவே இருக்கணும் அப்படின்னா? அப்ப இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மா தான் கேட்டேன். நம்ம கல்யாணம் மட்டும் முடியட்டும், உன்னை எப்படி ஓட விடுறேன்னு பாரு. வெற்றி, உன்னோட பெஸ்ட் போட்டோ இதான் இல்ல, இங்க பாரு. இல்ல. அப்படியா? அப்போ இதை விட பெஸ்டான போட்டோ உன்கிட்ட இருக்கா? எங்க உன் போன் கொடு. ஏய்,
என் ஃபோன் எதுக்கு எடுக்கிற? ஏன் அதை நான் பார்க்க கூடாதா? அப்படி என்ன இருக்கு அதுல? இது என் ஃபோனு. எடுக்காதுன்னா எடுக்காது, அவ்வளோதான். ஓ, பிரைவசி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல? சரி, நாம இப்ப எங்க போறோம்? வீட்டுக்கு தான். வேற எங்கே போவாங்க? இல்ல வெற்றி, வீட்டுக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு பசிக்குது, எங்கேயாவது சாப்பிட்டு போலாமே. ஏய், 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கே போயிடுவோம், அங்கே போய் கொட்டிக்கோ. என்ன வெற்றி, ஃபர்ஸ்ட் டைம் வெளியில வந்திருக்கோம், ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு போலாம்ல? நான் வேணா இதையும் அத்தைக்கிட்ட கேட்கவா? ஏய், சாப்பிட்டே உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன். நான் சொன்ன உடனே சரின்னு சொல்ற பத்தியா? அதான் வெற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம்ம். வெற்றி, இப்ப நம்ம எங்க சாப்பிட போலாம்? இங்க பக்கத்துல மீனாட்சி மெஸ் இருக்குல்ல, அங்க சாப்பிட போவோமா? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அதான் மீனாட்சி மெஸ் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அங்கேயே சாப்பிட போலாமே. எப்படியும் நீ தான் சொல்ல போற, நீயே சொல்லு. இல்ல 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 இல்ல, எனக்கு அங்கதான் சாப்பிடணும், அங்கேயே போலாம். வேணும்னா நான் அத்தைக்கிட்ட கால் பண்ணி கேட்கவா? வேற எங்கேயாச்சும் போலாம். அப்ப அங்கதானே போறோம். ம். வா வெற்றி. இந்த தம்பி எதுக்கு இப்ப இங்க வருது? வா. சீக்கிரம் வா வெற்றி. அடடே, எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து. வாப்பா. உள்ள வரலாமாமா? என்ன இது கேள்வி? வா உள்ள வா. எவ்வளவு நாள் ஆச்சு? உள்ள வந்து உட்காருங்க. அம்மா, சொல்லுப்பா. இவ பூஜா. ஆமாம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்ன பூஜான்னு சொல்ற? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லு. வா வா வாங்க அம்மா, உட்காருங்க. இந்த பக்கமா வந்தோம், அப்படியே மெஸ்ல சாப்பிட்டு போயிடலாம். ரொம்ப சந்தோஷம். ஏன் நிக்கிறீங்க? உட்காருப்பா, உட்காருமா. யமுனா, என்ன பார்த்துட்டு நிக்கிற? வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு வா சீக்கிரமா. இருங்க, இது வரேன். ச்சீ, என்ன இவ்ளோ டஸ்டா இருக்கு? தொடக்கவே இல்ல போல இருக்கே. என்ன பார்த்துட்டே இருக்க? டேபிள் எப்படி இருக்குன்னு பாத்தியா? கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணு. என்ன க்ளீன் பண்ணாம வச்சிருக்காங்க? என்ன இலை இது? ஐயோ, வேற இலை இல்லையா? வேற இலை கொடுங்க. ஏய், இந்த இலைக்கு என்ன நல்லா தானே இருக்கு? எனக்கு பிடிக்கல. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வேற எல்லாம் எடுத்துட்டு வரேன். இந்த இலையும் அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல, ஓகே, சமாளிச்சுக்கிறேன். ஆமா, இன்னைக்கு என்ன மெனு? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? சாப்பாடு மட்டும் தான் இருக்கு. வேற எதுவும் இந்த பட்டர் சிக்கன், பிரியாணி, தந்தூரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? பூஜா, இது வெஜ் மெஸ். ஓ சரி, சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இந்த மெஸ்ஸு சாப்பாடு நல்லா இருக்கும்னு நீ கெஞ்சினால தான் நான் இங்கெல்லாம் வந்தனே. இல்லைன்னா என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஐயோ, நான் இங்கெல்லாம் கால் வைக்கவே மாட்டேன். அன்னைக்கு ஒரு தடவை உங்க வீட்ல ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு இங்க தானே வாங்குனீங்க? அப்ப அது
அம்மா துர்கா, போமா. அந்த தம்பி ஒரு நிமிஷம் இத வந்துடுறேன். என்னம்மா அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, போய் பரிமாறுங்க. போ. இல்லம்மா, ரொம்ப நாள் கழிச்சு அந்த தம்பி வந்திருக்க, அதுவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட சாப்பிட வந்திருக்க. அந்த பொண்ணு ஏதோ கோவமா பேசுதுன்னு நாமளும் கோவமா நடந்துக்கிட்டா அந்த பையன் மனசு சங்கடப்படும். அந்த பையன் நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கு. இத பாருங்க, நீங்க 2 பேரும் இப்படி நின்னா நல்லா இருக்காது. போங்க, போய் பரிமாறுங்க. போங்க, போய் அந்த சாதத்தை எடு. நீ சொல்றியேன்னு நாங்க போறோம். ஏய் இரு இரு, ஒரு நிமிஷம் இரு. என்னம்மா? என்ன தேடுற? ஏதோ முடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. முடியா? ஒண்ணு இல்ல, நீ சாப்பிடு 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 சாப்பிடு.